வாகன சாரதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களுடைய வாகனத்தின் இலக்கத் தகட்டில் உங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது. அதாவது இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அண்மையில் இலங்கை நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் முன்னிலையில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இப்போது நடைமுறையில் இருக்கிறது. நாங்கள் வாங்குகின்ற வாகனங்களுக்கு நாங்கள் விரும்புகின்ற ஒரு இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பணம் செலுத்தி உரிய நடைமுறைகளின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுடைய வாகனத்தின் இலக்கத் தகட்டில் பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது வெளிநாடுகளில் இந்த நடைமுறை காணப்படுகிறது. அந்த நடைமுறை இலங்கையிலும் கொண்டு வரப்பட காத்திருக்கிறது. ஆனால் இப்போது அல்ல, இன்னும் ஒரு 6 மாத காலத்தின் பிற்பாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப பிரச்சனைகள் பழங்காலத்து பிரச்சனைகள். ஆரம்ப காலத்தில் இருந்து இலங்கையில் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனை நவீனமயப்படுத்த வேண்டும். அந்த கணனி கட்டமைப்பை நவீனமயப்படுத்தியதன் பின்பு அந்த வாகனங்களின் தகட்டில் எங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்போது நாங்கள் சிறப்பு இலக்கங்களை பெற்றுக் கொள்கின்ற நடைமுறைகளுக்காக 2023ஆம் ஆண்டில் இருந்து இப்போது வரைக்கும் 1185 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த இலக்க தகடுகளை சிறப்பு இலக்கத்தை கொண்ட அந்த தகட்டை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது பெயர் பதிக்கப்பட்ட தகட்டினை இலக்க தகட்டினை பெற்றுக்கொள்வதற்கோ நாங்கள் 1 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான நடைமுறை இப்போது காணப்படுகிறது. நிறைய பேர் முன்பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தும் இப்போது மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில காலங்களில் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று 6 மாத காலத்தின் பிற்பாடு அந்த வாகனத்தின் இலக்க தகட்டிலும் பெயர்களை பதிவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படும்.